எல்லாருக்கும் பிடிச்ச கீ ரைஸ் எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. ஒரு கண்டெய்னரில் 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். நான் ஹோம்மேட் கீ தான் போட்டிருக்கேன். ஒரு பிரிஞ்சி இலை, ஸ்டார் அனீஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிங்க. 1 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் போட்டுக்கலாம். இது ஒரு சாஃப்டாக ஆனால் போதும் ஆனியன்னு ஃப்ரை பண்ணிக்கிங்க. ஓகே, இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்குங்க. நல்லா ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு அப்புறமா நம்ம க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரைஸ் மைல்டாக தான் இருக்கும். நான் எடுத்துருக்கிற 1/2 kg ரைஸ்க்கு 10 க்ரீன் சில்லி சென்டரில் ஸ்லிட் பண்ணி போட்டிருக்கேன். ஓகே, ஆனியன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, க்ரீன் சில்லி இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிட்ட பிறகு நம்ம வாஷ் பண்ணி தண்ணி நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன் அரிசி ஆட் பண்ணி இந்த கீலேயே ஃப்ரை பண்ண போகிறோம். ஏன்னா இந்த அரிசி ஆல்ரெடி நான் 1/2 an hour பிஃபோர் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு தண்ணி ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கீலேயே இதை நம்ம ஃப்ரை பண்ணலாம். அதில் இருக்கிற தண்ணி ஈரப்பதம் போகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். 1 கப் ரைஸ்க்கு 2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டுக்கலாம். சாப்பாட்டுக்கு தேவையாக்கிற அளவு உப்பு போட்டு லைட்டாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். 1 பிஞ்ச் அளவு சால்ட்டு நம்மளுக்கு அதிகமாக இருந்தால் பரவாயில்ல. அப்போது ரைஸ் குக் ஆகி வரும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அரிசி போட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க. ஒரு 20 minutes மீடியம் ஃப்ளேமில் வச்சு சூப்பராக நம்மளுக்கு கீ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். 20 minutesக்கு அப்புறம் சூப்பராக நம்மளுக்கு கீ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நல்லா உதிராக சூப்பராக நம்மளுக்கு டெலிஷியஸாக ஒரு கீ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. முன்னாடியே நம்ம கீயில் ஃப்ரை பண்ணி வச்சு கேஷ்யூ நட், ட்ரை கிரேப்ஸு எல்லாம் கார்னிஷ் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு கீயில் கேஷ்யூ நட்டு, ட்ரை கிரேப்ஸ் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். 1 ஆனியனும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், ஆனியன்ஸும் நம்ம கார்னிஷ் பண்ணிட்டோம். அப்புறம் ஃபைனலாக புதினா, கொத்தமல்லி இலைகள் போட்டு கார்னிஷ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ சாப்பாடு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கீ ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சுட சாப்பாட்டில் 1 டீஸ்பூன் அளவு கீ ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா சர்வ் பண்ணுங்கள். இது ரெசிபி ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் நீங்கள் ஒரு மட்டன் குருமா, சிக்கன் குருமா, வெஜ் குருமா எது வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபியுடைய டீட்டெயில்டு லிங்க்கு நான் கீழே டைட்டில் பக்கத்தில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஃபேமிலியோடு இந்த கீ ரைஸ் ரெசிபீஸ்